நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது அந்த எக்ஸாம்பிள் 2.54ல் செகண்ட் சப்டிவிஷன். அதில் பார்த்தீங்கன்னா 16 + 17 + 18 + எக்ஸட்ரா + 75 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்மளுக்கு நார்மலாக 1 2 3 + எக்ஸட்ரா n கொடுத்தா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், n × n + 1 / 2ன்னு தெரியும். ஆனால் நம்ம ஆரம்பிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலைங்க, 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 16 17 18 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு தனியாக நம்மளுக்கான ஃபார்முலான்றது கிடையாது. அப்போ இதையும் நம்ம ஃபார்முலா வடிவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதோட சம் வேணும், இதோட கூடுதல் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 1லேருந்து ஃபஸ்ட்டு 75 வரைக்கும் எடுத்துக்கிறோம். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + 75 அப்படின்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் நம்பரையுமே எடுத்துக்கிறோம். 1லேருந்து 75 வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1லேருந்து 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் எதுனா இங்கே என்ன இருக்குது 16 இருக்குது, அதுக்கு முந்தின நம்பர் என்னது 15. அப்போ +15 வரைக்கும் மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? 15 வரைக்கும் மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா 16க்கு முந்தின நம்பர் 15. அப்போ 1லேருந்து 75 வரைக்கும் எடுத்துக்கிட்டு இங்கே 1லேருந்து 15 இந்த 16க்கு முன்னாடி இருக்க 15 வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த டேர்ம் மீத இருக்க இந்த டேர்ம் கிடச்சிருமா? புரியுதாப்பா? மொத்தமாக நம்ம எடுத்துக்கிறோம் 1லேருந்து 75 வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதில் இதுக்கு முந்தின நம்பர் 15. 1லேருந்து 15 வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டோம், மீதி இதில் இது தானே இருக்கும். 16லேருந்து 75 வரைக்கும் தானே மீதி இருக்கும். இதைத்தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா படி எழுதலாம். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா 75 அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் 1லேருந்து 15 வரைக்கும் இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இதை சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ன்றதை சம்மேஷன் n அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலாவை ஒரு தடவை எழுதினா போதும், n × n + 1 / 2. இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஃபார்முலா சம்மேஷன் n-க்குரிய ஃபார்முலா. இப்போ இந்த இதுக்கு n என்னன்னு பார்த்தீங்கன்னா 75, இந்த இதுக்கு n என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 75 × 75 + 1 / 2. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் இங்கே என்ன வரும், n வந்து 15. அப்போ 15 × 15 + 1 / 2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 75 × 75 + 1 76 / 2 அப்படின்னு வந்துடும். இங்கே என்ன வரும், 15 × 16 / 2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ நம்ம இதை அடித்து கொடுக்கலாமா? இதை அடித்தோம்னா வரும் 2 8 அப்படின்னு 8 6 8 2 16 அப்படின்னு வந்துடும். அப்போ இதே மாதிரி இங்கே அடித்தோம்னா என்ன வரும் 3 2 6 ரிமைனிங் 1 8 38 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ண போகிறோம். 75 × 38 மைனஸ் 15 × 8 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ 75 × 38 அதை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 2850 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 15 × 8 எவ்வளோ வரும், 120. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 2850 மைனஸ் 120 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. 5ல் 2 போச்சுன்னா 3. இங்கே என்ன வரும், இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது, 8ல் 1 போச்சுன்னா 7. அப்போ 2730 அப்படின்னு கிடைக்கிது. 2730 இது எதுக்கானது, 16 + 17 + எக்ஸட்ரா + 75 அதுக்கான ஆன்சர். ஓகேவா? 2730. புரியுதாப்பா? என்ன பண்ணியிருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம்னா 16லேருந்து 75 வரைக்கும் கொடுத்துருக்கான். 16 17 வரிசையாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 1லேருந்து எக்ஸட்ரா என்னன்னு வந்தால் தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. அப்போ இதுக்கு தனியாக ஃபார்முலா இல்லாதனால இதை ஃபார்முலா வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு 1லேருந்து டோட்டல் நம்பர் 75 வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதில் 1லேருந்து 15 வரைக்கும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 1லேருந்து கிடச்சிருது. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? புரியுதாப்பா? ஓகே, தேங்க்யூ.